தீர்மானம் எடுக்கிற காரியத்தில் தள்ளி போடவும் கூடாது, தாமதிக்கவும் கூடாது. நோ ப்ரோக்ராஸ்டினேஷன், நோ டிலேயிங். கிறிஸ்துவுக்காக திடமாக தீர்மானிக்காமல் ஜனங்களை அதை தள்ளி போட செய்வதில் சாத்தானுக்கு அலாதி பிரியம் உண்டு. தள்ளி தள்ளி போடுறது. பைபிள் கூட பாருங்களேன், ஞானஸ்நானம் என்று வரும்பொழுது நீ இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? அனனியா சவுல்ட்டு சொல்லுவார். அப்போஸ்தலர் 22 படிச்சு பாருங்க. இப்படி தள்ளி போடுகிற தாமதிக்கிற காரியங்களில், சத்தியத்தின் காரியத்தில் நம்ம தாமதிக்கும் பொழுது, தள்ளி போடும் பொழுது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு கற்பனை கதையை நாம் பார்க்கலாமே. பிசாசுகளின் கமிட்டி, டெவில்ஸ் கமிட்டி. தலைமை பிசாசு ஒரு நாள் தனது குட்டி பிசாசுகளை கமிட்டிக்கு கூட்டினதாம். அப்படி கூட்டி மனுக்குலத்தின் அழிவுக்கு நாம் என்ன செய்யலாம் என்று ஆலோசனைகளை கேட்டதாம். முதல்ல ஒரு குட்டி பிசாசு சொன்னது, எனக்கு ஒரு திட்டம் உண்டு, தேவன் இல்லை என்று ஜனங்களிடம் நான் சொல்வேன். தலைமை பிசாசு சொல்லிச்சான், சற்று உட்கார், வானம் பூமி மரங்கள் மலர்களை ஒருவர் பார்த்தாலே அவருக்கு தெரிந்துவிடும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று. நீ சொல்லுகிற திட்டம் ஆலோசனை வேலைக்காகாது, உட்கார் அப்படின்னு சொல்லிடுச்சு. இன்னொரு குட்டி பிசாசு எழும்பியது. அது சொல்லிச்சான், வேதாகமம் உண்மை இல்லை என்று ஜனங்களிடம் சொன்னால் என்ன, அது ஒரு கட்டுக்கதை என்று கூறலாமே என்று ஆலோசனை சொன்னது. தலைமை பிசாசு சொல்லிச்சான், நீயும் உட்கார், வேதாகமத்தை வாசித்தால் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம், அது போதும், வேதாகமம் உண்மை என்பது ஜனங்களுக்கு தெரிந்துவிடும், நீ சொல்லுகிற இந்த ஆலோசனையும் வேலைக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டார். மூன்றாவது ஒரு குட்டி பிசாசு எழும்பி சொன்னது, உங்கள் பாவங்களை கடவுள் மன்னிக்க மாட்டார் என்று சொன்னால் அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள், கடவுள் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள் என்று ஒரு ஆலோசனை சொன்னதாம். தலைமை பிசாசு சொன்னது, நீயும் உட்கார், கிறிஸ்து சிலுவையில் மரித்து விட்டார், பாவிகளுக்காக கிறிஸ்துவின் தியாக மரணத்தை அறிந்திருக்கிற எவரும் இந்த பொய்யை நம்ப மாட்டார்கள், ஆகவே நீ சொல்லுகிற அந்த திட்டமும் ஆலோசனையும் செல்லுபடி ஆகாது. அப்ப இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறான் கமிட்டியில. ஒரு நீண்ட அமைதல் இடைவேளைக்கு பிற்பாடு கடைசியாக ஒரு குட்டி பிசாசு மெதுவாக எழும்பி சொன்னது, எனக்கு ஒரு திட்டம் உண்டு, அது கண்டிப்பாக வேலை செய்யும் என்று நம்புகிறேன். கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று ஜனங்களிடம் சொல்லுவோம், வேதாகமம் உண்மைதான் என்பதையும் சொல்லுவோம், ஜனங்களின் பாவங்களை மன்னிக்க இயேசு மரித்தார் என்பதையும் சொல்லுவோம். ஆனால் அத்துடன் 3 வார்த்தைகளை கூட்டிக் கொள்ளுவோம், இன்னும் காலம் இருக்கிறது, ஸ்டில் there is time அப்படின்னு சொன்ன உடனே தலைமை பிசாசுக்கு பயங்கர சந்தோஷம், மகிழ்ச்சி கூச்சலுடன் துள்ளியது. கண்டிப்பாக வேலை செய்யும் திட்டம் இதுவே என்று ஆரவாரம் செய்தது. அப்படி இந்த கடைசி குட்டி பிசாசு சொன்ன உடனே எல்லா பிசாசுகளும் கை தட்டிச்சான், என்ன அழகான ஆலோசனை திட்டம் என்று. அன்பானவர்களே, இன்னும் காலம் இருக்கிறது என்ற மாபெரும் தந்திரத்தின் மூலமாகத்தான் சாத்தான் இன்னும் வெற்றிகரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான், ஜனங்களை மிக கடுமையாக வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இன்னும் காலம் இல்லை. வெளிப்படுத்தல் 10 படிக்கிறோம், there is time no longer, இனி காலம் செல்லாது அப்படின்னு படிக்கிறோம்.